காஞ்சிபுரம் அருகே திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்திய காதலியை கல்லால் அடித்து கொலை செய்த காதலனை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரி. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இவர் தன்னுடன் பணிபுரிந்து வந்த தேவக்கோட்டையைச் சேர்ந்த தீபன் என்பவரை 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தீபனின் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதையடுத்து விக்னேஸ்வரியிடம் பேசுவதை தீபன் தவிர்த்து வந்த நிலையில் தேவக்கோட்டைக்கு சென்று தீபனிடம் விக்னேஸ்வரி முறையிட்டுள்ளார். அப்போது தற்கொலை முயற்சியிலும் விக்னேஸ்வரி ஈடுபட்டதால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து விக்னேஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக தீபன் உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து ஏப்ரல் 5ஆம் தேதி திருமணம் முடிவு செய்யப்பட்ட நிலையில் சம்பவத்தன்று காஞ்சிபுரத்தில் விக்னேஸ்வரியை தீபன் சந்தித்துள்ளார். அப்போது இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து விக்னேஸ்வரியை கல்லால் அடித்து தீபன் கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதையடுத்து விக்னேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தேவக்கோட்டையில் தலைமறைவாக இருந்த தீபனை கைது செய்தனர். திருமணம் செய்து கொள்ள கூறி காதலியை காதலனே அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.